வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஹார்ட் அட்டாக் பற்றி அதோட சிம்டம்ஸ் எப்படி அது வருதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை நோட் ஆன்லைன் ஷாப்பிங். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஆப்குள்ளே போகும். ஆப்குள்ளே போயிட்டு உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஹார்ட் அட்டாக்டோட ஓவர்வியூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் எதனால் அக்கர்ஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ ஆஃப் த பிளட் ஹார்ட் இஸ் செவர்லி ரெடியூஸ்ட் ஆர் பிளாக்டு. இப்போ நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் எங்கேயாச்சும் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா, ஃப்ளோ கரெக்டாக இல்லாமல் ரெடியூஸ் ஆகும்போது பிளாக் ஆகும்போது ஹார்ட் அட்டாக் வரும். டியூ டு த பில்டப் ஆஃப் ஃபேட் கொலஸ்ட்ரால் அதர் சப்ஸ்டன்ஸ். ஏதாச்சும் ஃபேட்டு இல்லைனா கொலஸ்ட்ரால் ஹையாக இருந்து அந்த சப்ஸ்டன்ஸ் போயிட்டு பிளட் சர்க்குலேஷனை ரெகுலேஷன் பண்ணாமல் அதை அடைச்சிதுன்னா ஹார்ட் அட்டாக் வரும். இந்த ஃபேட்டி கொலஸ்ட்ரால் கண்டைனிங் டெபாசிட்ஸ் ஆர் கால் பிளாக்யூஸ். இந்த ப்ராசஸ் ஆஃப் பிளாக்யூ பில்டப் இஸ் கால் ஆத்ரோஸ்கிரசிஸ். ஆத்ரோஸ்கிரசிஸ்னால் அந்த பிளாக்கேஜ் இருக்கிறது தான் ஆத்ரோஸ்கிரசிஸ் சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் a plaque can rupture and form a clot that blocks blood flow. A lack of blood flow can damage or destroy part of the heart muscle. ஹார்ட் மசில் டேமேஜ் பண்ணுறது டிஸ்ட்ராய் பண்ணது தான் ஹார்ட் அட்டாக் சொல்லுவாங்க. இந்த பிக்சரில் கொடுத்துருக்க பாருங்கள் எப்படி டேமேஜ் ஆகிருக்குன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதோடைய ரிஸ்க் ஃபேக்டர் ஹார்ட் அட்டாக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இன்க்ளூட் ஏஜ். மென் ஏஜ் 45 ஓல்டர் அண்ட் உமன் 55 ஓல்டருக்கு ஹார்ட் அட்டாக் வரும். டொபாக்கோ யூஸ் பண்ணாங்கன்னா திஸ் இன்க்ளூட் ஸ்மோக்கிங் அண்ட் லாங் டேர்ம் எக்ஸ்போஷர் டு செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக். இப்போ ஒருத்தவங்க ஸ்மோக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் வரலாம், இல்லை அந்த ஸ்மெல்லை சுவாசிக்கிறவங்களுக்கும் வரலாம். ஹை பிளட் ப்ரெஷர் இருந்தால் வரும். அப்புறம் ஓவர் கொலஸ்ட்ரால் ஆர் ட்ரைக்ளிசரைட்ஸ். கொலஸ்ட்ரால் ஃப்ளாட் லெவல் அதிகமாக இருந்தாலே ஹார்ட் அட்டாக் வரும். அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பிளாக்கேஜ், பார்ஷியல் பிளாக்கேஜ், கொரோனரி ஆர்டரி ஸ்பாசம், இதெல்லாம் இருந்தால் ஹார்ட் அட்டாக் வரும். சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட் பெயின்ஸ் தட் மே ஃபீல் லைக் ப்ரெஷர், டைட்னஸ், பெயின், ஸ்கீசிங் ஆர் எச்சிங் பெயினாக இருக்கும். கோல்டு, ஃபேட்டிக்யூ, ஹார்ட் பர்ன், இன்டைஜஷன், லைட் ஹெட்டேக்னஸ் ஆர் சடன் டிசினஸ், நாசியா, ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், இதெல்லாம் சிம்டம்ஸு ஹார்ட் அட்டாக்கு. இதை மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷனும் சொல்லுவாங்க. கொலஸ்ட்ரால் ஃபேட்டால் பிளாக் ஆகும்போது லேக் ஆஃப் பிளட்டு ஃப்ளோ இதுவாகும். அப்போ டிஷ்யூ டெட் ஆகிடும். அதனால தான் ஹார்ட் அட்டாக் வரும். இதோட ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் டெத்து ப்ரிவென்ட் பண்ணலாம். ஹார்ட் அட்டாக்கு காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேஷன்ஸ், கார்டியோஜெனிக் ஷாக், ஹார்ட் ஃபெயிலியர், இன்ஃப்ளமேஷன், இர்ரெகுலர் ஆர் டிப்பிக்கல் ஹார்ட் ரிதம்ஸ், இதெல்லாம் அதோட காம்ப்ளிகேஷன். இதோட ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ ஏ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். ஸ்மோக் பண்ணக்கூடாது, கரெக்டான டயட் பிளான் எடுத்துக்கணும். மேனேஜ் அதர் ஹெல்த் கண்டிஷன்ஸ், டேக் மெடிடேஷன் அஸ் டைரக்டட். இதுதான் ஹார்ட் அட்டாக்கு. இன்னும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.